வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்று நான் கூற இருப்பது கதையோ கற்பனையோ அல்ல. இன்றைய தலைமுறையினர் தன்னுடைய பெற்றவர்களை என் நிலையில் வைத்துள்ளனர் என்பதின் ஒரு பகுதி. இதில் நான் கூறுவது என்னவென்றால், இதில் எல்லோரும் அடங்குவது இல்லை. அது பெற்றோராய் இருந்தாலும் குழந்தைகளாய் இருந்தாலும் பொறுப்புள்ளவர்கள் பெரிய அளவில் இன்று இல்லை என்பதுதான் எனது வாதம். எனக்கு தெரிந்த ஒருவர் பல வெளிநாடுகளில் வேலை பார்த்து தனது குழந்தைகளை நன்கு படிக்க வைத்து தனக்கு இருந்த சொத்து சுகங்களை எல்லாம் விற்று ஊரதிர திருமணம் செய்து சந்தோஷப்பட்டவரின் கதைதான் இது. எல்லாவற்றையும் தாரை வார்த்துவிட்டு நிர்கதியாய் நிற்கையில் தன் பிள்ளைகள் தன்னை வைத்து காப்பாற்றுவார்கள் என்று நினைத்தார். சில காலம் அவரை அன்புடன் அரவணைத்துக் கொண்டனர். இவர் இருப்பதால் அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. ஆனால் அவர்கள் வாங்கிய சொத்திற்கு இவரை பினாமியாக வைத்திருந்தனர். சில காலங்கள் உருண்டோடிய பின் ஒரு நாள் அவருடைய பிறந்த நாளின் போது அதை மிகவும் ஆடம்பரமாகவும் தடபுடலாகவும் கொண்டாடினர். பெரியவர் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனார். இந்நிலையில் சில நாட்கள் கழித்து அவர் பேரில் இருந்த சொத்துக்களை விற்றனர். அவர் கேட்டதற்கு, அப்பா, நாம் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடும் அப்படின்னு இருக்கோம். அங்க வேலை கிடைச்சிருச்சு. நீங்க இங்கிருந்து என்ன செய்ய போறீங்க? அதனாலதான் என்றனர். நாட்கள் நகர்ந்தன. அவர்கள் ஊரை காலி செய்துவிட்டு கிளம்பும் நாள் வந்தது. இருவரும், அப்பா, நீங்க எங்களோட தான் இருக்கணும், இல்ல அப்பா என்கிட்ட தான் இருக்கணும் என்று இரு பிள்ளைகளும் மாற்றி மாற்றி கூறினர். ஐயையோ, சண்டை போடாதீங்கம்மா. உன் கூட 6 மாசம், அவ கூட 6 மாசம், என் காலம் ஓடிடும். இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உயிரோட இருக்க போறேன்? அப்பா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவசகுணமா, சும்மா விளையாட்டா சொன்னேம்மா, இதுக்கு ஏன் கோச்சுக்கிற? அன்று கிளம்பும் நாள். ஏர்போர்ட் வந்து அடைந்தனர். அப்பா, இங்கேயே உட்காந்துருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. உங்களால் நடக்க முடியாது, அதனால் வீல் சேர் போடணும். அதுக்கு ஒரு இடமா நீங்கள் இருந்தால் தான் நாங்கள் தேடாமல் இருக்க முடியும். இந்தாங்க, அது வரைக்கும் பிஸ்கட்டு, தண்ணி இதெல்லாம் பக்கத்தில் வைக்கிறேன். நாங்கள் வந்துடுறோம். அவருடைய பெட்டியையும் உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் விரைந்தனர். ஐயோ, அங்கெல்லாம் ரொம்ப குளிராக இருக்குமே என்று ஒரு சுகமான கனவில், சுமையான கனவில் பிஸ்கட்டை எடுத்து சாப்பிடத் தொடங்கினார். இதன் அடுத்த பகுதியை நாளைய பதிவில் கூறுகிறேன். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.